திருப்பதி தேவஸ்தான வாரியம் தெரிவித்துள்ளதாவது, எங்கள் வாரியத்தின் தீர்மானத்தின்படி கோவில்கள் மற்றும் அதனுடன் தொடர்புடைய துறைகளில் உள்ள 18 பேர் தற்போதைய பணிகளில் இருந்து நீக்கப்படுவார்கள். ஊழியர்களுக்கு 2 விருப்பங்கள் வழங்கப்படுகின்றன. அரசு துறைகளுக்கு மாற்றுதல் அல்லது தன்னார்வ ஓய்வூதிய திட்டத்திற்கு விண்ணப்பித்தல் ஆகிய வாய்ப்புகள் வழங்கப்படும். 1989 ஆண்டு அறக்கட்டளை சட்டத்தின்படி திருப்பதி தேவஸ்தான ஊழியர்கள் இந்து பழக்க வழக்கங்களை கடைபிடிக்க வேண்டும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. பாஜக தலைவரும் தேவஸ்தான வாரிய உறுப்பினருமான பானு பிரகாஷ் ரெட்டி இந்த நடவடிக்கையை ஆதரித்துள்ளார். நிருபர்கள் சந்திப்பில் தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை கூறியதாவது, திருப்பரங்குன்றம் சரித்திரம் அமைச்சர் சேகர் பாபுவுக்கு தெரியுமா? 1926 ஆண்டு இந்த வழக்கை விசாரித்த உயர்நீதிமன்றம் மலை முழுவதும் கோவிலுக்கு சொந்தம் என்று தீர்ப்பளித்துள்ளது. பிரிவு கவுன்சில் 1931 மலை கோவிலுக்கு சொந்தம் என்று தெளிவாக தீர்ப்பு கொடுத்துள்ளது. இதன் பிறகு பிரச்சனை முடிந்தது. மலை கோவிலுக்குத்தான் சொந்தம். ஆங்கிலேயர்கள் இந்து மக்களுக்காக தற்காத்த கோவிலை இப்பொழுது ஆட்சியில் இருக்கும் திமுகவினர் கொடுப்பதற்கு தயாராக இருப்பதுதான் வேடிக்கை. திருப்பரங்குன்றம் குறித்து பேசும் முன் அமைச்சர் சேகர் பாபு பிரிவு கவுன்சில் தீர்ப்பு விவரங்களை படிக்க வேண்டும். மலை முழுமையாக கோவிலுக்கு சொந்தம் என தீர்ப்பில் உள்ளது. அமைச்சர் சேகர் பாபு காவி உடை அணிந்து முருக பக்தர் என்று கூறினால் போதாது. பாஜகவினரை மக்கள் நாயகர்களாக கொண்டு வருவதற்கு முதலமைச்சர் ஸ்டாலினுக்கும் போலீசாருக்கும் நன்றி சொல்லிக் கொள்கிறேன் என்று அண்ணாமலை தெரிவித்தார். மொத்தம் 70 தொகுதிகளை கொண்ட டெல்லி சட்டசபைக்கு ஒரே கட்டமாக தேர்தல் நடந்தது. கடந்த ஆண்டு தேர்தல்களில் ஆட்சியை பிடிக்க முடியாமல் போனதால் இந்த முறை ஆட்சியை பிடிக்க வேண்டும் என்ற வேகத்தில் பாஜக தீவிரமாக பணியாற்றியது. 3வது முறையாக ஆட்சியை தக்க வைத்து கெஜ்ரிவாலை மீண்டும் முதல்வராக ஆம் ஆத்மியும் களத்தில் தீவிரமாக பணியாற்றியது. 2 கட்சிகளும் மாறி மாறி விமர்சனம் செய்தன. இதன் ஒருபுறம் இருக்க, இந்தியா கூட்டணியில் இருந்த காங்கிரசும் தன் பங்கிற்கு களத்தில் இருந்தது. தேர்தல் முடிவடைந்த நிலையில் தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்புகள் வெளியிடப்பட்டன. அதில் பெரும்பாலானவை பாஜக தான் ஆட்சியை பிடிக்கும் என கூறப்பட்டுள்ளது. நமது குழந்தைகளுக்கான அடிப்படை பாதுகாப்பை உறுதி செய்வதில் திமுக அரசு முற்றிலுமாக தோல்வியடைந்திருக்கிறது என்று தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை கூறியுள்ளார். கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் 13 வயது அரசு பள்ளி சிறுமி ஆசிரியர்களால் பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாக்கப்பட்டிருக்கும் செய்தி மிகுந்த அதிர்ச்சி அளிக்கிறது. ஆசிரியர்களே மாணவியை பாலியல் வன்கொடுமை செய்திருப்பது ஒரு சமூகமாக நாம் மிக பெருமளவில் தோல்வியடைந்திருக்கிறோம் என்பதையே காட்டுகிறது. இது மிகவும் வருத்தத்திற்குரியது. இளம் சிறுமிகள் கர்ப்பம் தரிப்பது தமிழகத்தில் ஒவ்வொரு ஆண்டும் அதிகரித்துக் கொண்டே வருவதாக தமிழ்நாடு பொது சுகாதாரம் மற்றும் மருத்துவ ஆராய்ச்சி இதழில் வெளியான அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்த குற்றத்தில் தொடர்புடைய அனைவரையும் உடனடியாக பணி நீக்கம் செய்ய துறை ரீதியான நடவடிக்கை எடுப்பதோடு கடுமையான சட்ட நடவடிக்கைகளும் எடுக்கப்பட வேண்டும் என்றும், தமிழகம் முழுவதும் அனைத்து மாவட்டங்களிலும் குழந்தைகள் நல வாரியத்திற்கான உறுப்பினர்களை நியமிக்க வேண்டும் என்றும், பள்ளிகளில் பெண் குழந்தைகளுக்கான விழிப்புணர்வு அமைப்புகளை உருவாக்க வேண்டும் என்று திமுக அரசை வலியுறுத்துகிறேன் என்று குறிப்பிட்டுள்ளார். இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் சேகர் பாபு சென்னை ஓட்டேரியில் செய்தியாளர்களிடம் பேசினார். பாஜகவினர் ஏதோ ஒரு எண்ணத்தை மையமாக வைத்து இந்த ஆட்சிக்கு ஒரு அபாயத்தை உண்டாக்க நினைக்கிறார்கள். அவர்கள் நடத்திய போராட்டம் தேவையில்லாதது. பல ஊடகங்கள் நான் பார்த்த வகையில் அந்த பகுதியுடைய மக்களின் பேட்டியை, இஸ்லாமிய மற்றும் இந்து மக்களின் பேட்டியை எடுத்து ஒளிபரப்பினார்கள். அந்த ஊடகங்களுக்கு நான் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். நாங்கள் அண்ணன் தம்பிகளாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எங்களுக்குள்ள எந்த பிரச்சனையும் இல்லை. இந்த பகுதியை சாராத வெளியிலிருந்து வருபவர்கள் தான் இந்த பிரச்சனை என்று அந்த மக்களே சொல்லியிருக்கிறார்கள். நீங்கள் வட மாநிலங்களைப் போல இங்கேயும் கலவரத்தை ஏற்படுத்த வேண்டும் என்று நினைக்கிறீர்கள். இங்கே இருக்கிற முதலமைச்சர் உறுதிமிக்க முதல்வர், இரும்பு மனிதர். எங்கே கலவரங்கள் ஏற்பட்டாலும் இரும்பு கரம் கொண்டு அடக்க தயாராக இருக்கின்றார். ஆகவே இந்த பெரியார் மண்ணில், திராவிட மண்ணில், திராவிட மாடல் ஆட்சியில் இது போன்ற நிகழ்வுகள் நடைபெறுவதற்கு ஒரு காலமும் அனுமதிக்க மாட்டார் என்று அமைச்சர் சேகர் பாபு கூறியுள்ளார். திருப்பரங்குன்றம் விவகாரம் தொடர்பாக தமிழக காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். இது தொடர்பாக பேசிய அவர், மத நல்லிணக்கத்தை கெடுப்பதற்காக ஒரு கும்பல் வெளியில் இருந்து மக்களை கூட்டி வந்து உள்ளூர் மக்களுக்கு எதிராக இந்த பிரச்சனையை கையில் எடுத்திருக்கிறது. இதனை காங்கிரஸ் பேரியக்கம் வன்மையாக கண்டிக்கிறது. இந்தியாவில் எந்த மாநிலத்திலும் இல்லாத வளர்ச்சி தமிழகத்தில் ஏற்பட்டுக் கொண்டிருக்கிறது. இதனை கெடுப்பதற்கு RSS அமைப்புகள் பாஜகவின் துணையோடு தமிழகத்தை கலவர பூமியாக்க நினைக்கிறார்கள். ஆன்மீகம் என்பது வேறு, அரசியல் என்பது வேறு. அரசியலை ஆன்மீகத்தில் கலந்துவிடக் கூடாது. அயோத்தியில் கலவரத்தை முடித்தவர்கள் தற்போது திருப்பரங்குன்றத்தில் கலவரத்தை ஆரம்பித்திருக்கிறார்கள். வட மாநிலங்களில் இவர்களது மத அரசியல் கொஞ்சம் கொஞ்சமாக தோல்வியடைந்து வருகிறது என்று அவர் கூறினார். கோவையில் செய்தியாளரிடம் பேசிய வானதி சீனிவாசன், திருப்பரங்குன்றம் முருகன் இருக்கக்கூடிய இடம் தமிழ் கடவுள் முருகன் வழிபாடு நூற்றாண்டுகளாக இந்த நாட்டில் உள்ளது. இதை திமுக புரிந்து கொள்ள வேண்டும். குன்றிருக்கும் இடமெல்லாம் குமரன் இருக்கும் இடம் என தமிழர்கள் போற்றி வழிபடக்கூடிய சூழல் உள்ளது. கோயிலின் மலையை ஒரு சில சிறுபான்மையின மதத்தை சேர்ந்தவர்கள் புனித தன்மையை கெடுக்க நினைக்கின்றனர். திட்டமிட்டு மத மோதலை உருவாக்க நினைக்கின்றனர். இதற்கு அந்த பகுதி அத்தனை சமுதாய பெரியவர்களும் போராடி வருகின்றனர். இந்துக்களுக்காக குரல் கொடுக்க பாஜக முன் வருகிறது. இதை அமைச்சர் புரிந்து கொள்ள வேண்டும். நீங்கள் கோயில் கும்பாபிஷேகம், குடமுழக்கு,
முழுக்கு ஆயிரக்கணக்கான கோயில்களுக்கு செய்வதாக கூறுகின்றனர். திட்டமிட்ட ரீதியில் சிறுபான்மையின வாக்குகளுக்காக திருப்பரங்குன்றம் விவகாரத்தில் ஏன் இரட்டை வேடம் போடுகின்றனர் என அவர் கேள்வி எழுப்பினார். இதுபோன்ற செய்திகளை மேலும் தெரிந்து கொள்ள எங்களது யூடியூப், ஃபேஸ்புக் மற்றும் ட்விட்டர் ஆப்களை சப்ஸ்கிரைப் செய்யவும்.